வணக்கம் மக்களே, இது ரம்மிலாவி ஆர்கானிக் கார்டன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம தோட்டத்தில் பாவக்காய் கொஞ்சம் நிறைய இருக்குது. எல்லாமே பழுத்து போச்சு. அதை நம்ம கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாமா? இது பாருங்கள் எவ்வளோ பாவக்காய் பழுத்துட்டு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாவக்காய் எடுத்துக்கோ. நம்ம எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது குட்டிலே ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் பர்சனல் வேலைகளுக்காக போயிட்டா அதனால் பறிக்க முடியாத போயிடுச்சு. தூரல் வேலை போட்டுன்னு இருக்குதுங்க. கோழிப்பா எல்லாம் ஒரே கத்துறானுங்க பாருங்க. எல்லாமே கத்துறானுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சவுண்டு கூட வரக்கூடாது. அது வந்ததுன்னா லப்ப லப்பன்னு கத்துவானுங்க. குட்டி குட்டியாக இருக்குது. எல்லாம் பழுத்த மாதிரி இருக்குது. அதே நம்ம அறுத்துக்குவோம். அதான் இருக்குது பாருங்க. அதெல்லாம் அறுத்துருங்க. குட்டி குட்டியாக இருந்தால் கூட அறுத்துரு. எல்லாமே பழுத்துருச்சு. அதெல்லாம் வேணாம் அதுக்குள்ளே பிஞ்சு. எவ்வளோ ஒசரமாக போய்க்கிறான் பாருங்க. ஒசரமான பொண்ணு. இப்போ கொஞ்சம் முல்லைப்பூ இருக்குது. அதையே நம்ம கிள்ளிப்போம். ஆல்ரெடி எல்லாமே கிள்ளி ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி ஒன்று ரெண்டு முல்லைப்பூ இருக்குதுங்களா, மொட்டு இருக்குது பாருங்கள். இந்த மொட்டெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் பூத்த பிறகு திரும்ப நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இதை உரங்கள்லாம் கொடுத்தா நல்ல ஒரு பூ கிடைக்கும். நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணாங்க முல்லைப்பூ இந்த வாட்டி. ஏன்னா அது பூ சீசன் இல்லையா, அதனால் நிறைய வரும். பாருங்கள் பூ நம்மளுக்கு கிடச்சிச்சு. அதேமாதிரி இதெல்லாம் பழுத்த பாவக்காய். இதெல்லாம் நம்மளுக்கு விதைக்கு வரும், விதைக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். அடுத்தது ஒரு சூப்பரான அறுவடை இருக்குது. அடுத்தது பூ இருக்குது. பூவை கொஞ்சம் திரும்ப நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிப்போம். அதுவும் செம்பருத்தி பூ. இது ஒரு பூ தான் இருக்குது. அப்படியே நம்மளுக்கு சாரல் அப்படியே தூள் வந்து வருது. எப்படி கொட்டுது பாருங்கள். இப்போ ரோஜா இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்க ரோஜா. இந்த பூவை நம்ம இப்படி வச்சுடுவோம். ரோஜா எடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குதா ரோஜா. இந்த ரோஜா வச்சுட்டு இந்த செம்பருத்தியால் வச்சுடுவோம். அடுத்தது கொஞ்சம் பாருங்கள், இந்த பூ இருக்குது. இதை நம்ம ஒன்று ஒன்றா கிள்ளிப்போம். இல்லை அப்படியே கிள்ளிக்கலாமா? வேண்டாம், அப்படியே கிள்ளிப்போம். சூப்பராக இருக்கா? அப்படியே இதையே போட்டுப்போம். உண்மையை சொல்லணுன்னா இதுங்களுக்கு நான் எந்த உரங்கள் கொடுக்கவே இல்லைங்க. வெறும் காய்கறி கம்போஸ்ட்டு சும்மா கொஞ்சமாக மேலாக்கா பொத்திச்சு விட்டேன். இதே நம்ம அப்படியே கிள்ளிப்போம். சூப்பராக இருக்கும் கொத்தோட.
காய்கறி கம்போஸ்ட்டு அப்படியே புதைச்சி விட்டோம். வெங்காயத்தோல், பூண்டு தோல், அவ்வளோதான். அதோட சத்து தண்ணி நிறைய கொடுத்தேன். அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி, காய்கறி அலசின தண்ணி, இதுதான் கொடுத்தேன். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் நம்மளுக்கு மொட்டை எல்லாம் கொத்தா. அதில் பாருங்கள் எவ்வளோ கொத்து வருது தெரியுதுங்களா? திரும்ப வருது பாருங்கள் பூ. அடுத்து இது உள்ள கொஞ்சம் கனகாமரம் இருக்குது, அதே நம்ம கிள்ளிப்போம். இப்போ கனகாமரம் நம்ம கிள்ளி விட்டதால் நம்மளுக்கு வந்து விதை கிடச்சிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? விதை, இந்த விதையை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிப்போம். இது இந்த பட்டத்துக்கே நம்ம அழகாக விதைச்சிடலாம். இப்போ பூச்செடி வைக்கிறது சூப்பரான பட்டம், தைப்பட்டம். விதைங்களுக்கு மட்டும், நம்ம காய்கறி மட்டும் கிடையாது, நம்ம பூச்செடிகளும் அழகான ஒரு பட்டம் தான் தைப்பட்டன்றது. நம்ம சூப்பராக வைக்கலாம். இதை எப்படி விதை எடுக்கணுன்றது நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். சில பேர் என்ன பண்ணுறாங்க, இதை அப்படியே போட்டுடுறாங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இது எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணணும், அதை போடணும்னு சொல்லிட்டு. அவ்வளோ சூப்பராக முளைப்பு திறன் அதிகமாக இருக்கும் இதுக்கு. இதெல்லாம் பாருங்கள், அடுத்தது விதைக்கு ரெடி ஆகின்னு இருக்குது. இதெல்லாம் பூ எடுத்துட்டோம் இல்லையா, அடுத்த விதை. சரி, ஓகே, அடுத்த ஆர்வஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இதுவும் அப்படி தான். இது சுத்தமாக பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி மட்டும்தான் கொடுத்தேன், சத்து தண்ணி மட்டும்தான். புளிச்ச மோர், புளிச்ச மாவு, நம்ம வீட்டில் தோசை சுடுவோம் இல்லையா, அந்த மாவு மீந்தது, அதை தான் கொடுத்தேன். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சத்து தண்ணி மட்டும் தான் கொடுத்தேன். வேறு எதுவும் காய்கறி கம்போஸ்ட்டோ இல்லை உரங்களோ எதுவுமே கொடுக்கல. நீங்களே பாருங்கள், உள்ள சாப்பிட்டு போட்டால் மாங்கொட்டை தான் கிடக்குது. வேறு எதுனா இருக்கா பார்த்தீங்களா? எதுவுமே இல்லை. ஆனால் அவ்வளோ சூப்பராக கொத்தாக நம்மளுக்கு பூ வச்சுருக்கு. அந்த சைடும் பூ வச்சுருக்கு, அது அப்புறமா போயிட்டு நம்ம பறிச்சிக்கலாம். தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த சைடு காட்டுறேன் நான். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் இருக்குது இல்லையா? சரி, நம்ம இப்படியே பறிச்சிக்கலாம். இதில் இதுவும் இருக்குது, கோவக்காய் செடி வந்திருக்கு. சரி, ஓகே, இதையே நம்ம கொத்தோடு பறிச்சுப்போம். தெரியுதுங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம பூ எல்லாம் தனியாக வச்சுக்கலாம், எல்லாத்தையும் ஒவ்வொன்றா. இந்த ஒரு செம்பருத்தி இருக்குது இல்லையா, நம்ம முல்லைப்பூக்கள், அதை லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக நான் காட்டுறேன். பாருங்கள், நம்ம இது ஒரு வெரைட்டி லாஸ்ட்டு டார்க்கு. இப்போ வந்து இது விதைக்கு வர்ற மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் இது பிஞ்சு தான். இதே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். இது கூட இது 2 இருக்கும், இது வந்து பெருக்கம் ஆயிடுச்சு. அதனால் இதே நம்ம எடுத்துப்போம். இது பாருங்கள், அடுத்தது நிறைய பூக்கள் வருது, பிஞ்சிலாம் விடுது இல்லையா? பாருங்கள், அடுத்தடுத்து பிஞ்சு பூ எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், நிறைய வந்திருக்கு இந்த வாட்டி. சரி, அடுத்த ஹார்வெஸ்ட் இங்கே பாருங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.